என் பேர் நாகராஜ். நான் வந்து தென்மண்டல இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் நம்ம சர்வதேச ஒருங்கிணைப்பாளர். இது போக விஸ்டலா சேம்பரில் ப்ராக்டிஸ் வழக்கறிஞர். இது போக அண்ணனுடைய பர்சனல் செக்ரட்டரியில் நாங்கள் ஒருத்தர். அண்ணன் புதுசாக வந்திருக்கையில் மகிழ்ச்சி. கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர். அண்ணன் வந்தோடனே அண்ணன் 2 ப்ரொஃபைல் கொடுத்தாச்சு. நம்ம முதல்ல 2 ப்ரொஃபைலை கொடுத்து இருந்தால் உங்களுக்கு தேவையான 2 ஹெச்ஆர் நான் தந்துருந்தேன். 2 ப்ரொஃபைலை கொடுத்தாச்சு. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க என்னை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஐயாயிரம் சைட்லேருந்து எல்லாருமே தரோம். பிஸ்னஸ் ஓரியன்டாக நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். நாளைக்கு உங்களுக்கு வெளியில் ஒரு பிரச்சனை, ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா தாராளமாக நீங்கள் விக்கியம் எடுக்கோ யார் மூலியமாக நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். நாங்கள் கண்டிப்பாக நல்லதோ கெட்டதோ ஐயாரோலேருந்து எப்போதும் நாங்கள் எல்லாருமே ஒரு இது வரைக்கும் என் குடும்ப ஃபேமிலி 2 ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே குடும்பமாக தான் வந்திருக்காங்க. ஆமாம், என்னோடய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அண்ணன் எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், குடும்பமாக தான் வந்திருக்கோம். அதேமாரி குடும்பமாக தான் வருவோம். நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் ஒன்று போல் இருப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒத்துமையாக ஒன்றா இருப்போம். சில அரசியல்களை உள்ள அரசியல்களை கடந்தும் அதெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு ஒன்றா வேலை செய்வோம். தலைவர் மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி ஆமாம், அதெல்லாம் உள்ள ஓரமாக வச்சுட்டு வேலை செய்வோம். எப்போ எந்த நேரம்னாலும் கூப்பிடுங்க. ஸ்டேஷன் கதை எதுனாலும் தாராளமாக கூப்பிடலாம். சுற்றி இருக்கிற அத்தனை 8 ஸ்டேஷன்லேயுமே எல்லாம் அண்ணமார்களாக தான் இப்போ போஸ்டிங் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அதனால் எப்போனா நீங்கள் கூப்பிடுங்க, வாரம் என்ன உதவினாலும் செய்யலாம். ஒருத்தருக்கு ஒத்துழைச்சி ஒன்றா இருக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். சர்வதேச உரிமை கழகத்தில் நான் வந்து வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் இருக்கேன். என்னுடைய பேர் அப்துல் பாசிம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தாண்டி சர்வதேச உரிமை கழகத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கோம். நான் உள்ளே வரும்போது சர்வதேச உரிமை கழகத்தில் அமைப்புகளில் சேரும்போது மாவட்ட தலைவர் வேறு, மாவட்ட பொதுச் செயலாளர் வேறு. அப்படியே ஒரு ட்ராவலில் எல்லாம் கலைஞ்சி போய் இப்போ தான் ஒருங்கிணைந்த மாவட்டமாக எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சில இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியலை. நல்ல ட்ராவலாகி போய்கிட்டு இருக்கு. நம்ம அமைப்பில் கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக அண்ணா வந்திருக்காங்க. சோழ ஒரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜேசியில் இப்போ நான் சேர்ந்துருக்கேன். இந்த வருஷம் பிரசிடெண்ட்டாக வந்து நம்ம சேசு அவர் வந்து பதவியேற்க போகிறாப்புல 19 ஆமாம் பதவியேற்க போகிறாப்புல. வடக்கு மாவட்டத்தில் சர்வதேச உரிமை கழகத்தில் பொருளாளராக ஆல்ரெடி இருக்கிறாப்புல சேசு. ஆமாம், பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பர்சனல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். 2 இடத்துல ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். ஒன்று சமாதானபுரத்துலேயும் இன்னொன்று பெருமாள்புரத்துலேயும் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். அது அப்படியே போய்கிட்டு இருக்குது. அமைப்பை சார்ந்து அங்கே ஐயாயிரம் பிஸ்னஸ் விங்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து எனக்கு ஒரு நாள் ட்ராவல் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்குது. தொழிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கான்டாக்ட் உள்ளே வருது. ஆமாம், எனக்கு தேவைப்படுது, அண்ணனுக்கு தேவைப்படுது, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து இன்னும் நிறையா அமைப்பையும் வளர்த்துக்கிட்டு நம்மளையும் வளர்த்துக்கிறதுக்கு உள்ள நிறைய விதைகள் இருக்குது. விதை மட்டுமே போட்டுருக்கோம், மரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு விஷயமாகவே போய்கிட்டு இருக்குது. நல்லபடியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதில் பயணம் பண்ணி பயனடைகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் புறக்கி எடுத்துக்கணும். இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஒற்றுமையாக செயல்பட்டால் இதில் அதிக பலனடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து. வந்து இந்த ரேட்டிங்கில் இருந்தேன். இப்போ வந்து நெல்லை மண்டலத்தில் பார்த்தேன். கிழக்கு மாவட்ட ஐடி அமைப்பாளர். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அது ஈபியில் நெட்ஒர்க்கில் கான்ட்ராக்டில் இருந்தேன். அது போக ஃப்ளக்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் வேணாலும் நீங்கள் நான் கான்டாக்ட் பண்ணலாம். அது போக வீடியோகிராஃபி ஆல்பம் எல்லாம் பண்ணுவோம். வெட்டிங் வந்து கொஞ்சம் எடுக்கணும். சரி, என்ன தேங்க்யூ. கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன். சந்தோஷம். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கு, மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு சில அரசியல் ஓடுது, அதை கடந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். 5000 என்பது நம்மளோட வழிபாதை. அதை பயன்படுத்தி நம்ம சந்தோஷமாக ஒன்றோட எந்த ஒரு கஷ்டமாகவும் வாழும். அண்ணன் எதுனாலும் நம்ம வருவோம், நமக்கு என்ன அண்ணன் வருவோம். எங்கள் சார்பாக எல்லாம் உண்டு, அண்ணன் சார்பாக எல்லாம் உண்டு. நன்றி. குடும்பங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்ல விருந்து உபசரிப்போட நல்ல இந்த மாலை வேளையில் நம்ம ஆஃபீஸை தவிர்த்து இது முதல்ல வெளியில் இன்னொரு இடத்துல நடக்கிற ஒரு கூட்டம்.
சந்தோஷம், எல்லாரையும் பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி. என் பேர் பசுபதி, நான் ராஜேந்திர நகர்லேருந்து வரேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து சங்கரன் கோவில். நான் வேற ஒரு அமைப்பில் இருந்தேன். அந்த அமைப்பில் இருந்து தான் இந்த சர்வதேச உரிமை கழகம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு நான் வந்தேன். அந்த அமைப்பில் தலைமையில் யாருக்கிட்டையும் நம்ம பேச முடியாது, கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த அமைப்பில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் மூலமாக தென்காசி மாவட்ட தலைவர் முருகன் அவர்களுடைய சந்திப்பு கிடைச்சிது. அப்போது தலைவருடைய பேச்சு, தலைவரை பற்றி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சேரணுன்ற ஐடியா இல்லை. அப்போது சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து தலைவர், நம்மளுடைய நிறுவன தலைவர் டாக்டர் மோசஸ் செல்லத்துறை அவர்களை அலுவலகத்தில், திருநெல்வேலி அலுவலகத்தில் நாங்கள் ஒரு குரூப்பாக வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ வந்து பேசும்போது தலைவருடைய பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தென்காசி மாவட்டத்தினுடைய இணை பொதுச் செயலாளராக சேர்ந்தேன். தென்காசி மாவட்டத்தில் ஒரு அலுவலகம் திறந்தோம், அண்ணன் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போது அங்கே அலுவலகம் திறந்து அப்போ அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்த பொதுச் செயலாளருக்கு வந்து தொழிற்சங்கத்தில் போஸ்டிங் மாற்றி என்னைய திரும்ப இணை பொதுச் செயலாளர்லேருந்து பொதுச் செயலாளராக மாற்றினாங்க. அப்புறம் குடும்ப சூழ்நிலைமை காரணமாக நான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும்போது எனக்கு நெல்லை மண்டலத்தினுடைய கல்வி அணியினுடைய அமைப்பு செயலாளராக போஸ்டிங் கொடுத்தாங்க. ப்ளஸ் இப்போ நான் வந்து ஆஃபீஸ் அட்மின் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன், ஆஃபீஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், சென்னை சாருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு அமைப்பு. என்ன சொல்கிறது, என்ன பிரச்சனை அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் இந்த அமைப்புக்காக எல்லாருமே குடும்பமாக வந்து நிற்பாங்க. சொல்லணும்னா என்னுடைய தம்பி ஒரு விபத்தில் மரணம் சொன்ன உடனே அடுத்த செகண்டு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் மாணவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள்லாம் அங்கே ஸ்டேஷனில் இருந்தோம். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே விக்கி அண்ணன், கார்த்திக் அண்ணன், கேபிள் ராஜா, எங்கள் மகாராஜா அண்ணன் எல்லாருமே இங்கே மார்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து இந்த அமைப்பு எந்த நேரம் வந்து இந்த டைமுக்கு நம்ம கூப்பிடவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம தலைவர் எப்போ கூப்பிட்டாலும் எடுப்பாங்க. எடுத்து அவங்க வர முடியாட்டாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒன்று விக்கி அனுப்ப, யார் பக்கத்தில் இருக்காங்க உடனே இமீடியட்டாக அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய நம்ம குடும்பம்னு சொல்கிற அந்த ஒரு இதுக்கு இந்த அமைப்பு ஒரு சரியான அமைப்புன்னு நான் இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணேன். ஏன்னா எந்த நேரமாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நான் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் ஒரே சொந்தம், வேற வேற மாவட்டமாக இருந்தாலும் வேற வேற நமக்கு ஒருங்கிணைந்த 5 மாவட்டம் இருக்குது, மத்திய மாவட்டம், கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லி. ஆனால் நான் அந்த மாவட்டத்துக்கு ஏன் போகணும், இங்கே ஏன் போகணுன்ற அப்படி ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்ம எல்லாம் இணைஞ்சு செயல்படுறது தான் நம்மளுடைய இந்த அமைப்பினுடைய இவ்வளோ தூரம் இந்த வளர்ச்சி, இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்றது நம்ம எல்லாம் இணைஞ்சு பயணம் பண்ணுறது தான். ஸோ எல்லாம் இணைஞ்சு பயணம் பண்ணுவோம், தோளோடு தோள் கொடுப்போம், அமைப்பை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம். நன்றி. கந்தசாமி நம்ம இந்த இடத்துல இருந்து இதை விட பெரிய உயரத்துக்கு நம்ம கொண்டு போவோம். அதை வந்து நம்ம அமைப்பு கண்டிப்பான முறையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நான் இந்த அமைப்பில் என்னை சேர்த்து விட்டது பாசித் தான். நான் வந்து ஜாயின் பண்ணும்போது மாவட்ட துணைத்தலைவர், அதுக்கப்புறம் மாவட்ட பொதுச் செயலாளர் தான் இப்போ தென்மண்டலம் அப்படிங்கிறாங்க. போஸ்டிங்கிறது ஒரு கேடரில் போகலாம், நம்மளோட ஆக்டிவிட்டி அமைப்புக்கு என்ன இருக்கு அது முதல்ல தெரியணும். அதை போடணும்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு அமைப்பு என்ன பண்ணுச்சுலாம் கேட்கணும். நம்ம நம்மளை அமைப்பு மூலயமா நம்மளை வளர்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அமைப்பு வளர்த்துக்கும். அதை தான் நமக்கு அதுக்காண்டி தான் இந்த பிஸ்னஸ் விங்குங்கிறது ஒன்று ஓப்பனே பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இருக்கும், யாருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, யாரும் நேராக சந்திக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நிறைய இருக்கும். பிஸ்னஸ் விங்குங்கும் போது அதில் ஒரு டாபிக் வரும், இந்த மாதிரி எனக்கு தேவை அப்படிங்கும்போது அதை வச்சு ஒருத்தருக்கு கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமைப்பையும் வளர்த்து கொடுக்கும். அதனால தான் இந்த பிஸ்னஸ் விங்க் சொல்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக பேசி பழகுது. இன்னும் நிறைய பேர் பேசி பழகாமே இருக்கும், அதெல்லாம் விட்டு நம்ம பேசி பழகணும். நமக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து ரவிமே இறந்து நமக்கு பெரிய இழப்பு தான். அது வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாது, அதை நிவர்த்தியும் பண்ண முடியாது. சொல்லலாம் பண்ணிக்கலாம் வச்சுக்கலான்னு, அது வந்து 100% நிவர்த்தி பண்ண முடியாது. அதை இன்னும் நம்ம சரிப்படுத்தணும்னா அவர் உழைச்சதை விட நம்ம 200 மடங்கு உழைப்பி அதில் பண்ணணும்.
அப்போனா தான் அதை வந்து நம்ம அவரோட இடத்தை நிவர்த்தி பண்ண முடியும், அவர் சுற்றி இருக்க நிழலை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். தவிர அதுக்கு நம்மளோட முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். பஞ்சாயத்து வருது, ஒர்க்கு வருது, வேலைகள் வருது, பிரச்சனைகள் எதுவோ ஒன்று செய்யலாம். லீகலைஸ்லாம் முதல்ல பாருங்கள், எப்படி லீகலைஸ்லாம் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். அது முடியாத பட்சத்தில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்கு பிளான் பண்ணிக்கணும். எடுத்த உடனே இந்த அடிதடிங்கிறது வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போய் அடிதடி இறங்கினோம்னா அது வேறு. இப்போ அமைப்பு ரீதியாக போயிட்டு அடிதடின்னு போயிட்டோம்னா அது நாளைக்கு அமைப்பை ஒரு தப்பான பார்வைக்கு எல்லா பக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எடுத்து கால் வச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படா அசிங்கப்படுத்துறான்னு ஒரு டீம் இருக்கும். அதுக்கு நம்ம வழி வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம லீகலைஸாக எல்லாருமே உட்காந்து பேசுவோம். பிரச்சனையா எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாட்டி ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து மற்ற எல்லாருக்கிட்டையும் லிங்கில் இருக்கும். அவர்கிட்ட சொல்லுங்கள், சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, இதை சரி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டேரெக்டாக அண்ணன்ட்டே பேசுகிறேன். யாருமே முன்னாடி சொன்ன மாதிரி தான், தலைமை பசுவை சொன்ன மாதிரி தான், தலைமையில் பேச முடியாதுன்னு முடியாது. தலைமைக்கு டேரெக்டாகவே ஃபோன் எடுத்து பேசலாம், நேரில் எப்போனாலும் பார்க்கலாம். இந்த இருக்கும் எல்லாரும் ஒத்துழைப்போட நம்ம அமைப்பை வளர்த்து கொண்டு வருவோம், நம்மளும் வளர்ந்துக்கணும். நன்றி. ஜீவா, மாநில மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எக்யூப்மெண்ட்டில் இருக்கேன். நான் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ஃபோட்டோகிராஃபி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே மன்னார்பேட்டையில் வந்துட்டு ஆஃபீஸ் இருக்கேன். அனைவருக்கும் அந்த தமிழ்நாடு பில்டிங்லேருந்து லேஅவுட் ப்ரொமோட் பண்ணலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி பில்டிங், ரெசிடென்ஷியல், ஸ்கூல், காலேஜஸ்லேருந்து லேஅவுட் ப்ரொமோட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. அதுபோக இண்டிவிஜுவலாக வீடு கட்டி சேல்ஸும் இருக்குது, இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் ஆர்டர் பண்ணாலும் அதுபோக அவருக்கு அந்த சாமிக்கு ஃபஸ்ட்டு அவர் இது கமிட்மெண்ட் கொடுக்குறோம். எனக்கு வந்து சிவில் ஆட்டோகிராஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யூனியன் கேண்டிடேட் அவைலபிள் எனக்கு அரேஞ்ச். ஆனால் ஒன்று நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, வெளியே உள்ள எல்லாருமே ரெசியூமை பார்த்துட்டு அப்படியே அனுப்பி மட்டும்தான் விடுதாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆராக இருந்து இன்டர்வியூ பண்ணி அனுப்புவீங்களா, அதை பண்ணி அனுப்புங்க. உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஏன்னா நானும் வெளியே கன்சல்டன்சியில் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளியே இருந்து 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 ரூபா கொடுத்து தான் பண்ணோம். 6 months வரைக்கும் ரைட். அங்கே ரெசியூமை போன உடனே அப்படியே ஃபார்வர்ட் ஆகி இங்கே திருப்பி மட்டும் தான் விடுறாங்க. நாளே அனுப்பி விடுறாங்க. இங்கே வந்தால் 0 தான் இருக்குது. அது எனக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் அழைச்சி. அது இல்லாத அளவுக்கு நீங்களே ஃபில்ட்ரு பண்ணி எங்களுக்கு அனுப்பும். சரியா? கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுது. வாசிப்பு, மெக்கானிக், டூ வீலர் மெக்கானிக் அதான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் வாண்டர்ஸ் நிறைய இருக்குது. சரியா? நானும் சொல்லவே இல்லையா? ஆமாம், நான் பிளேஸ் பேரு என் பொருளுக்கு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு அறிமுகம் இல்லைங்க. நாங்கள் வந்து நானும் இதே அமைப்பில் மாநகரத்தில் இருக்கிற கார்த்திக் முத்துக்குமார் வந்து சேர்ந்து ப்ளூவிங்ஸ் ட்ராவல்ஸ் அண்ட் ஆன்லைன் சர்வீஸ்னு ஒன்று பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒர்க்கு என்னென்னா பாஸ்போர்ட்டு, விசா, ஸ்டாம்பிங் ஒர்க்கு, இது போக பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு ஈஸியாக இருக்கும். பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, அது போக கிரெடிட் கார்டு பேமெண்ட் எடுக்கிறது எல்லாமே, ஆதார் பேமெண்ட் வந்து எல்லாமே டோட்டல் பேங்கிங் ஒர்க் வரலாம். ஆமாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுப்பீங்க, என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? ஒரு கார்டை பொறுத்து 1.5 வெளியில 3% வாங்குறாங்க, நம்ம அதெல்லாம் கிடையாது. 5000 ரூபா ஆஃப். 1.5 விசானா 2.5. கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2% முன்ன போடும், அவ்வளோ. மற்றபடி ஒன்றும் இல்லை, அது எல்லாம் உடனே எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஒர்க் எல்லாமே நம்மகிட்ட ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். இது போக உங்களுக்கு லீகலாக கவர்மெண்ட் சைடில் ஏதாவது ஃபைல் மூவ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும், அதையும் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீடியோவில் போடாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சொல்லுவீங்களா. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்ஐசி, டோட்டல் இன்சூரன்ஸ், பைக் கார்டு இன்சூரன்ஸு எல்லாமே டோட்டல் A to Z. எங்கள் உள்ளே வந்தால் எங்கள் ஆஃபீஸில் வந்தால்
எதுவும் இல்லைன்ட்டு நாங்கள் வெளில அனுப்புறதே இல்லை, எல்லாருக்கும் வீடு தான் அனுப்புவோம். இங்கேயும் வந்துருங்க. தென்மண்டல் ஒருங்கிணைப்பாளர் தென்மண்டல் அமைப்பாளர் மாநில இணைப்பு தென்மண்டல் அமைப்பாளர் காந்தி அந்த சைடு இருந்துங்க. கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சாலை போட்டிருக்காங்களா? வடக்கு மாவட்ட எந்த விதமான வாகனத்தையும் ஓட கொண்டு சாவி குழந்தைனால போலீஸ் கேட்டுக்கலாம். புரியல மாநில ஊடக பிரிவு மாவட்ட ஊடக பிரிவு வந்து வச்சு கம்ப்யூட்டர் அன்னைக்கு கண்ணி ராஷ்டிரி பண்ணிருந்தோம் இல்லையா, 20,000 ரூபாய் மதிப்பு. நம்மகிட்ட நமக்கு 15 ரூபாய் தருவாப்புல. அவருடைய உழைப்பு சார்ந்து வெறும் 10 ரூபா மட்டும் கொடுத்துருக்கோம். 5 ரூபா அவருடைய டெல்லி குறிப்பினா இருக்க இடத்துல சர்வே சொல்லிட்டு தான் முக்கிய இருக்குமா இருக்காப்புல. வழக்கறிஞரா வருவாப்புல, படிச்சுட்டு இருக்காரு, நல்ல மனிதர். அடுத்த புதுசா நம்ம நெல்லை மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்பு அக்கா, நீங்கள் கண்டென்ட் கதாநாயகன் போட்டுருங்க. அமைப்பின் முக்கிய தூண் கவிஞர், அமைப்புடைய கவிஞர், அமைதியின் சிகரம், வளர்ந்து வரும் மலரும். ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, இதுதான் 5000. 3 பேருமே என் கூட படிச்சீங்க. மாத்திக்கிடும் இங்க பாருங்க, ஏன்னா இங்க உள்ள தள்ளி இங்கண்ணா இங்க அக்கா பின்னாடி இருந்து கேக்கு, தம்பி 26 கேலண்டர் கொடுக்காம சாமி அக்காவை பிசினஸ் வீட்ல சேர்த்தாச்சு. அடுத்த மாசத்துல வந்து இங்க எங்க ஐயா அடுத்து ஜீவா தம்பி வாங்க, வண்டி வாங்க. ஸ்டார்ட் நவ நாட் டுமாரோ போடு. இங்க இருந்து கிளம்பு. இங்க நான் வாங்க கார்த்திகை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எங்க ஸ்டே பண்ணுவீங்க? நல்ல அது ஏகப்பட்ட இருக்கு. போட்டோ